அது நம்ம தருவேன். நீங்க எங்க அவன் தம்பி தானே வந்திருக்கேன். தைரியமா சரியா? இளைஞர் அஜித்தின் இல்லத்திற்கு தாயோடு சென்று ஆறுதல் கூறிவிட்டு வந்திருக்கும் சீமான். அஜித்தின் தாயை ஆறத் தழுவி கண்ணீர் விட்டு கதறி அழுது ஆறுதல் கூறியிருக்கும் சீமானின் தாய். இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு, வேற எந்த உதவினாலும் நாங்க செய்ய தயாராக இருக்கிறோம் என கரம் கொடுத்திருக்கும் சீமான். தைரியமா சரியா? இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் விரைந்து விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்து காவல்துறையினரும் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மறுபுறம் சிபிஐ இந்த வழக்கில் துப்பு துலக்கி வருகிறது. இதற்கிடையே அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் படுத்துமாறு தமிழக அரசு திமுக கட்சியின் சார்பாக 5 லட்சம் ரூபாய் பணமும் தமிழக அரசின் சார்பாக அந்த இளைஞரின் தம்பி நவீனுக்கு ஆவின் நிறுவனத்தில் வேலையும் கொடுத்திருந்தனர். இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த நவீன் தனது இல்லத்தில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் வேலை ஸ்தலம் இருக்கிறது, அதுவும் நிரந்தர வேலை இல்லை என பதிவை சுட்டிக்காட்டியிருந்தார். இதற்கிடையே இந்த வழக்கை துரிதமாக விசாரணை நடத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருபுவனம் சந்தை திடலில் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தியிருக்கிறார். முன்னதாக அஜித்குமாரின் இல்லத்திற்கு சென்று அவரது தாய்க்கும் சகோதரருக்கும் ஆறுதல் கூறி 5 லட்சம் ரூபாய் நிதியுதவியையும் அளித்து அந்த குடும்பத்தினருக்கு உறுதுணையாக இருப்போம் என நம்பிக்கை கொடுத்து வந்திருக்கிறார்கள். செய்தியை வழங்கியோர் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் பிஹைண்ட் வுட்ஸின் முத்தமிழை. சின்மயியின் லைவ் இன் கான்சர்ட் ஆகஸ்ட் 2ஆம் தேதி விஜிபி கோல்டன் பீச் ரிசார்ட்டில் நடைபெற உள்ளது. இதற்கான டிக்கெட் புக்கிங் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ, கின் ஆகிய ஆப்களில் பதிவிறக்கம் செய்து புக் செய்து கொள்ளலாம். இணைந்திருங்கள் பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸோடு.